ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்க நோக்கி பார்த்தாலும், இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அவங்க விழுந்த பிறகுதான் அவங்களுக்கு உணர்வு வந்தது. ஆனால் இந்த கிருபையின் காலத்துல வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் அப்படி அல்ல. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறபடினால ஒரு பாவத்தை நம்ம செய்ய தொடங்கும் முன்பாகவே, சில பாவங்களை செய்து கொண்டு இருக்கும் போதே ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். இந்த வேதத்தில் எழுதப்பட்டதான வார்த்தைகள் நமக்குள்ளே எழுந்து நம்மை குத்துகிறது. அல்லேலூயா. ஒரு உணர்வு நமக்குள்ளே வருகிறது. நல்லா சிரிச்சு பேசிட்டே இருப்போம். இந்த வசனம் நமக்குள்ள ஞாபகம் வந்த உடனே அந்த சிரிப்பு அடங்கிரும். நம்ம கூட உட்காந்து ஜாலியா கதை பேசிட்டு இருந்தவன் கேட்பான், இவ்வளவு நேரம் நீ நல்லா தானடா பேசிட்டு இருந்த, திடீர்னு மாறிட்டியே. எனக்குள்ளே ஆவியானவரை சுமந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாவம் செய்த பிறகு என்ன உணர்த்தல, நான் செய்யும் போதே எனக்கு உணர்த்துகிறார். நான் செய்யும் முன்பாகவே எனக்கு உணர்த்துகிறார். செய்யும் முன்பாக உணர்த்தியும் நான் கேட்காத பட்சத்துல செய்யும் போதே எனக்கு என்ன செய்கிறாரு? உணர்த்துகிறார். என்னை கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நல்ல ஆவியானவர்.